மகர ராசி நேயர்களே, இப்போ சமீப காலமாக மகர ராசி ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. உங்களை என்ன சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த சர்டன் டிரான்சாக்ஷன் வந்து பச்சையாக நம்ம தமிழில் சொல்லுவாங்களே, உன்னை பிடிச்ச சனி இன்னையோட விலகிச்சுப்பா அப்படிம்பாங்களா, அது மாதிரி கொஞ்ச நாளாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. இருப்பினும் இன்றைக்கி வந்து 12 பாவக்கட்டத்தில் உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய பாவக்கட்டம் இது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 12 பாவக்கட்டம் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு நாள் 3 நிமிஷத்தில் சொல்ல பார்க்குறேன். மகர ராசிக்கு இன்னைக்கு ஆட்டி படைக்கக்கூடிய பாவக்கட்டம் என்ன? 7th ஹவுஸ். காதல் வந்துடுச்சு அதனால் ஓடி வந்தேன். ஆக்சுவலாக 5th பிளேஸ் தான் லவ்க்கு சொல்லுவாங்க. 7th பிளேஸ் வந்து இதில் ரிலேஷன்ஷிப்னு போட்டிருக்கு பாருங்கள். இதை வச்சு இந்த பாட்டு பண்ண இருக்கட்டும். ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதே ஸோ 7th ஹவுஸில் வழக்கம் போல் நம்ம ஆள் ஆஃப் ஆகிட்டாப்புல, பரவாயில்ல. 7th ஹவுஸில் கணவன், தொழில்னால் பொருளாதாரம் கிடையாது, பொருளாதாரம் வளர்ப்பதற்காக நமக்கு கிடைச்ச ஆட்கள். இது எப்படி சொல்லுவாங்க, நம்ம லேபர் சொல்லுவாங்க, நம்மளோட கோவொர்க்கர் சொல்லுவாங்க, நம்மளோட முதலாளி எடுத்துக்கலாம், பொதுமக்கள் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் நம்மளோட தொழிலை வளர்ப்பதற்கு ஒரு டூல் மாதிரி இருக்காங்களோ அவங்க எல்லாரோட கம்யூனிகேஷன், பிஸ்னஸ் பார்ட்னர், மேரேஜ் பார்ட்னர், அதே மாதிரி 2ஆம் குழந்தை, இவங்க எல்லாருமே வந்து களத்திர பாவம், இவங்க எல்லாருமே வந்து 7th ஹவுஸில் நமக்கு இருக்காங்க. ஸோ இவங்க மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும்.